ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அளவு ப்ளவுஸு, இது மெயின் கிளாத்து. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுன்றனால லைனிங்கை வந்து இப்படி குறுக்க நம்ம போட்டுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் இருந்தால் ஸ்கேலில் வச்சு போட்டுக்கோங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸ், அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 1.5 இன்ச் விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். நான் எப்போயுமே 1.5 இன்ச் தான் விடுவேன். ப்ளவுஸை அப்படியே போட்டு ரெண்டாக போட்டு இந்த கழுத்து பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு, பின் கழுத்து, ஷோல்டர், ஹைட்டு, ஆம் ஹோலினுடைய உயரம், இந்த செஸ்ட் அளவு. இந்த ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் ஒரு விரலை வச்சு அப்படியே அதுக்கு ஒரு மார்க்கு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே எடுத்துடலாம். பதினோரு இன்ச்சு கரெக்டாக வந்து 44 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸு. ஸோ 44னா 11 இன்ச் வருது. அதே மாதிரி ஹைட் வந்து 15.5 15.5 இன்ச்சு. இவங்க வந்து ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக. பின் கழுத்து வந்து எவ்வளோ வருதுன்னா இவங்களுக்கு 3.25 இன்ச்சு வருது. அதே 3.25 இன்ச்சை இங்கே வச்சு மார்க் பண்ணிக்குவோம். ஒரு லைன் ஒன்று போட்டுக்குவோம். இதுக்கு அப்படியே ஒரு கர்வ். அதே மாதிரி ஆம் ஹோலுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஆம் ஹோலு. அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஆம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக இருக்குது. ஸோ பேக் வந்து கட் பண்ணிடலாம். நம்ம ஒரு தடவை நம்ம ப்ளவுஸை வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அப்படியே 4ஆக மடித்து போட்டு மார்க் பண்ணி அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, கட் பண்ணிடக்கூடாது. சில அளவுகள் வந்து மாறும். நம்ம டேப்பால் எடுக்கும்போது சில அளவுகள் மாறும். அப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே வந்து இதை போட்டு 4ஆக அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து மிஸ்டேக் வரும். அதனால் செஸ்ட் அளவை நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்துக்கணும். செஸ்ட் அளவு பேக் சைடு இருக்கிறது தான் ஃப்ரண்ட்டு வரும்னு சொல்ல முடியாது. பேக் சைடும் வேறு அளவு இருக்கும், ஃப்ரண்ட்லையும் வந்து வேறு அளவு இருக்கும். அதனால் அளவுகள் மாறுபடும்ன்றனால நம்ம டேப்பை வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டா நம்ம வந்து இந்த பேக் சைடை நம்ம கட் பண்ணிடலாம் கரெக்டாக இருந்ததுன்னா. ஸோ இப்போ நம்ம பேக் சைடை வந்து ரெண்டாக போட்டுட்டு மடித்து போட்டுட்டு இப்போ நான் வந்து அளந்து பார்த்ததில் 20 வருது. பேக் சைடு வந்து 20 வருது. ஃப்ரண்ட்டும் இப்போ அளந்து பார்த்துடலாம். 10.5 இன்ச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் 10.5 இன்ச்சு வருது. பேக் சைடு வந்து 20.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டினா உங்களுக்கு 41.5 இன்ச் வருது. 41.5 இன்ச்சை வந்து 4ஆக வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து 10.25 ஒரு புள்ளி வருது. அப்போ நம்ம வந்து இங்கே என்ன வைக்கணும்னா 10.25 இல்லை 10.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க கொஞ்சம் நல்ல ஆள் நல்ல கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறனால 10.5 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வந்ததுன்னா 11 இன்ச்சு வந்தது. அப்போ 1/2 இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் வருது.
அதனால் சரியாக டேப்பை வச்சு ப்ளவுஸை நல்லா அளந்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். அப்போ இல்லைன்னா தப்பு வரும். அந்த 1/2 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் வரனால கரெக்டான அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து கரெக்டான அளவு. இப்போ ஆம்ஹோல் ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது சரியான அளவு. இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போட்டுக்கலாம் லைனு. ஒரு ஸ்லீவை வந்து நம்ம இந்த மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சுற்றளவு மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஆம்ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இது வந்து பேக் சைடுன்றனால இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே நம்ம மார்க் பண்ணுவோம். ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே ஒரு மார்க். இது வந்து பேக் சைடு. நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போது கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கடைனால நிறைய டிஸ்டர்பன்ஸு, கார் வண்டி நிறைய போகுது. இப்போ இதுக்கு வந்து கைக்கூலி வெட்டணும். ரொம்பையும் வெட்டிடக்கூடாது. ரொம்பையும் வெட்டினா கை ஏறினா மாதிரி அப்படியே ஏறிடும் கை போடும்போது, கஸ்டமர் போடும்போது. அதனால் லைட்டாக வந்து கட் பண்ணால் போதும். நம்ம அப்படியே ஒரு லீஃப் மாதிரி வரணும். அது ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டுன்னு தெரிகிறதுக்காக. ஸோ நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்போ பேக் சைடை எடுத்து எப்பயுமே நான் வந்து இப்படி தான் போடுவேன். நான் இந்த மாதிரி தான் போடுவேன். ஆனால் இது வந்து துணி வந்து பத்தாது அப்படின்றனால நான் இப்படி இந்த பக்கம் மாற்றி நான் போட்டுக்கிட்டு இந்த சைடு எப்படின்னாலும் ஜாயிண்ட் வரதான் செய்யும். வேறு வழி இல்லை. கஸ்டமர் 1 மீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். இல்லைன்னா 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து பட்டிக்காக எடுத்து நம்ம கட் பண்ணுவோம். இப்போ வந்து இதை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணுறேன்.
மார்க் பண்ணிட்டேன். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முன் கழுத்து உயரத்தை நம்ம இங்கே வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கேருந்து அப்படியே வச்சு முன் கழுத்தினுடைய ஹைட்டு உயரத்தை மார்க் பண்ணணும். ஸோ வந்து முன் கழுத்துக்கு வந்து இங்கே இருக்குது, தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேருந்து ஃப்ரண்ட்டு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டு உயரம் சென்டர் நம்ம அப்படியே வச்சு தையலுக்காக சைடு இதை வந்து அப்படியே நம்ம எடுத்துருவோம். அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டு இது வந்து முன் கழுத்து, இது வந்து ஆம் ஹோலுக்கு ஜாயிண்ட் வரும். ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டிடலாம் ஃப்ரண்ட்டுக்காக. இது நல்ல கோடு வந்து ஸ்கேலில் போட்டுக்கோங்க லைனை. இது வந்து எப்படி வரும்னா இப்படி தான் வரும். இதுதான் ஃப்ரண்ட்டு. பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணலாம். இதுக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வரும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வரும். இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்படி தான் ஃப்ரண்ட்டு வரையணும். இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டியுமே கம்மியாக தான் இருக்குது துணி. நான் என்ன பண்ணுறேன்னா பேக் சைடு போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட்டு பிடிக்கிற டாட்டில் நம்ம ஒரு குண்டூசி எடுத்து அதில் வச்சுட்டு குண்டூசி குத்திட்டு அப்போ இந்த இது வந்து நம்ம டாட் பிடிச்ச மாதிரி ஆயிரும். இதை அப்படியே எடுத்து இந்த பேக் சைடு மேலே வச்சுட்டு எவ்வளோ இருக்குது சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா 4 இன்ச் இருக்குது. ஸோ சைடில் வந்து 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இதோடைய மொத்த 10.5 இருக்குது, 10.75 இருக்குது. ஸோ 10.5 மார்க் பண்ணிக்குவோம். இங்கே 4 இன்ச் இருக்குது, இங்கேயும் 4 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். அப்படியே வளைவாக ஒரு மார்க். அரை இன்ச்சு தையலுக்காக. ஸோ இதுதான் வந்து நமக்கு பட்டியை கட் பண்ணிக்கலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.